சர்வமங்கலம் சர்ஷா மங்களதீப வாராகிய பிரசோதர் வாராகி பக்தர்களுக்கும் ஆன்மீக மெய்யன்பர்களுக்கும் வணக்கம். வராகியோட படத்தை வீட்டு வாசல்ல வைக்கலாமா அப்படின்னா, சில பேர் வீட்டு வாசல்ல வைக்கிறீங்க. வாசல்ல வைக்க வேணாம், மாத்திக்கங்க. அது உங்களுக்கும் நல்லது, உங்க குடும்பத்துக்கும் நல்லது, உங்களை சுற்றி உள்ள மக்களுக்கும் நல்ல ஒரு விஷயம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, வாராகி விளக்கு. இந்த வாராகி விளக்கை நான் சொல்கிறேன்னு தவறுதலாக எடுத்துக்க வேணாம். மக்கள் இதை அதிகமாக ஷேர் பண்ணுறது நல்ல விஷயம். உங்களுக்கு அது எனக்கு அது எங்கள் அம்மா உணர்த்துனதுனால அதை நான் சொல்கிறேன். இந்த வாராகி விளக்கு, இந்த வாராகியோட சிலை முன்னாடி இருக்குது. அதுக்கு முன்னாடி தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அந்த விளக்கில் தீபத்தை ஏற்றுறீங்க. நான் பொதுவாக கேட்குறேன், உங்களை உட்கார வச்சு ஒரு சேருக்கு ஒரு சேரில் உட்கார வச்சு அடியில் தீப்பந்தத்தை கொளுத்துனா நீங்கள் உட்காருவீங்களா? அவள் எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த தெய்வம், அவள் எவ்வளோ பெரிய ஆள். அவளோட சக்தியை சொல்லணும்னா 2 கண்ணிலேருந்து தண்ணி வராத அளவுக்கு நம்ம கதறி கதறி சொல்லலாம். ஒரு கடவுளோட சக்தியை நம்ம உணர்றதுக்கு நம்ம மனதார அந்த சக்தியை நம்ம உணர்ந்து அதை செயல்படுத்தணும். இது மாதிரி பண்ணுனா இந்த வாராகியோட விளக்கு, அந்த அம்மா அந்த தீ பந்தத்தில் எரிய எரிய அவள் சிலையா உட்காந்துருக்கையில, ஒரு சப்போஸ் ஒரு உருவமாக உட்காந்துருக்கா, அவள் எப்படி அதை தாங்குவா? சாதாரண வெயில் அடித்தாலே நம்மளால தாங்க முடியல. ஒரு வராகி சிலையை வச்சு இதெல்லாம் மக்கள் மாற்றிக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். இதை எனக்கு அம்மா உணர்த்தி இதை வீடியோவாக போடுன்னு சொன்னதுனால தான் இப்போ நான் போடுறேன். சில விஷயங்கள் நம்ம மாற்றிக்கிறது நமக்கும் நல்லது, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ரொம்ப நல்லது. மக்கள் அது மாதிரி யாராவது வாராகி விளக்கு அப்படின்னு சொல்லி யாராவது வச்சுருந்தீங்கன்னா, அந்த விளக்கை அம்மாவுக்கு பக்கத்தில் தீப்பந்தத்தை விட்டு எரிய விடாதீங்க. அது நல்லதில்லை. நன்றி.